வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலையில் அதிகப்படியான ஊழல். ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் பேட்டி. வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்பனை, 2 பேரை கைது செய்த போலீசார். புதுவையின் முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியார் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை அதிபருக்காக சிபாரிசு செய்யும் சபாநாயகர் செல்வம். மத்திய நிதி அமைச்சரிடம் 100 கோடி ரூபாய் வங்கிக் கடன் கேட்டதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலையில் அதிகப்படியான ஊழல் நடந்துள்ளதாகவும் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், போலி மருந்து தொழிற்சாலை அதிகப்படியான ஊழல் நடந்துள்ளது, இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தான் முழு பொறுப்பேற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும், முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இதை கண்டித்து ஜனவரி 5ஆம் தேதி மறியல் மற்றும் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் பாலகிருஷ்ணன் கூறினார். உண்மையில் பாஜக தான் பயந்துள்ளனர். திமுக கூட்டணி பலமாக உள்ளது. அதிமுக சொந்த பலத்தை இழந்துவிட்டது. பாஜகவும் பழைய நிலையில் இல்லை. தேர்தலுக்கு பிறகு பலமிழந்துவிடும். பாஜக அதிமுக கூட்டணி 3வது இடத்திற்கு செல்லும் என்றார். திருப்பரங்குன்றத்தில் இருப்பது மலைகளின் அளவை அளப்பதற்கான அளவைக்கல், தீபம் ஏற்றுவதற்கான தூண் அல்ல. இதுவரை அங்கு ஏற்றியதும் இல்லை. நீதிபதிகள் தனிக்காட்டு ராஜா போல் செயல்படுகின்றனர். காலம் காலமாக தீபம் ஏற்றும் இடத்தில் மக்கள் தீபம் ஏற்றிவிட்டு தான் செல்லுகின்றனர். மக்கள் தீபம் ஏற்ற இடம் கேட்கவில்லை. திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தி போல மாற்ற பாஜகவினர் முயற்சிக்கின்றனர் என பாலகிருஷ்ணன் கூறினார். வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் வில்லியனூர் நரிக்குறவர் பூவரசன் வேலராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் 2 பேரையும் போலீசார் கைது செய்து விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவது அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியார் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியார் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகே சாய்ஜே சரவணகுமார், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். போலி மருந்து தொழிற்சாலை அதிபருக்காக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வங்கியில் ரூபாய் 100 கோடி கடன் தர சபாநாயகர் செல்வம் சிபாரிசு செய்ததாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரத்தில் 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. இதற்கு சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு தந்தோம். நடவடிக்கை எடுக்காததால் டெல்லியில் போராட்டம் நடத்தி புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கலைக்க வலியுறுத்தினோம். போலி மருந்து விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக தலைவர்களுக்கு தொடர்பு உள்ளது. இதில் சபாநாயகர் செல்வம் தற்போது போலி மருந்து உரிமையாளர் ராஜாவை டெல்லி அழைத்து சென்றுள்ளார். அவர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ரூபாய் 100 கோடி கடன் தர சிபாரிசு செய்துள்ளார். இதனையடுத்து வங்கியில் ரூபாய் 85 கோடி வரை கடன் தர ஏற்பாடு நடந்த நிலையில் தற்போது போலி மருந்து விவகாரத்தில் சிக்கியதால் கடன் தரப்படவில்லை. போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகருக்கு நேரடி தலையீடு உள்ளதாக கூறினார்.
புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கையில் கட்டுப்போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிரதான சாலைகள், தெருக்களில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர்கள் பெருமன்றத்தினர் சார்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பாக நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடி கை மற்றும் தலையில் கட்டுப்போட்டு குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் வாகன ஓட்டிகள் பயணிப்பதால் விபத்துகள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் விபத்துகளை சந்திப்பதாக கூறி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு சரியில்லாத சாலைகளை சீரமைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சிறிது தூரம் பேரணியாக வந்து கோஷங்களை எழுப்பினர். சாலைகளை துரிதமாக சீரமைக்காவிட்டால் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். நூற்று 40 வழக்குகள் நிலுவையில் உள்ள திருடனை பிடிக்க முடியாமல் தேடப்படும் குற்றவாளியாக கர்நாடகா மற்றும் தமிழக போலீசாரால் அறிவிக்கப்பட்ட பலே கில்லாடி புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் கடந்த 7ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் 1 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி கதிர்காமம் பகுதியிலும் நடந்து சென்ற பெண்ணிடம் 5.5 பவுன் தாலி செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள் மீது கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியினை ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் இருசக்கர வாகனத்தில் பதிவு எண் தெரிய வந்தது. அதனை ஆதாரமாக கொண்டு விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் பெங்களூருவைச் சேர்ந்த பிரபல திருடன் காலு என்கிற இப்ராஹிம் பாஷா மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த அரசு என்கிற வல்லரசு என தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதில் பெங்களூரைச் சேர்ந்த திருடன் கால் என்கிற இப்ராஹிம் பாஷா மீது தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 140க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் சமீபத்தில் இவர் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா அரசால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மார்கழி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கலர் கோலமாவு விற்பனை படுஜோராக நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வீட்டு வாசல்களில் வண்ண கோலமிடுவது வழக்கம். அதன்படி மார்கழி பெண்கள் கலர் மாவால் வண்ண கோலம் போடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் மார்கழி மாதத்தில் கடைகளில் கலர் மாவு விற்பனை அதிக அளவில் இருக்கும். அதன்படி இந்த ஆண்டும் மார்கழி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி கதிர்காமம் சாலை, நேரு வீதி மார்க்கெட், நெல்லித்தோப்பு மார்க்கெட், சாரம், கதிர்காமம், பெரிய மார்க்கெட், லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கலர் கோலமாவுகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஒரு படி கலர் கோலமாவு ரூபாய் 10க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமன்றி அதிக அளவில் கலர் கோலமாவு வாங்குபவர்களுக்கு விலை குறைத்தும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கி செல்கின்றனர். இது குறித்து கலர் கோலமாவு விற்பனை செய்யும் வியாபாரி மலர்கொடி கூறுகையில், கடந்த ஆண்டு கோலமாவு விற்பனையானது சிறப்பாக இருந்தது. தற்போது தொடர்ந்து மழை பெய்ததால் எங்களால் கோலமாவு உற்பத்தி செய்ய முடியாமல் மழையில் நனைந்து கிலோ கணக்கில் கோலமாவு வீணாகிவிட்டது. மேலும் தற்பொழுது விற்பனையானது குறைவாகவே உள்ளது என்று கூறினார். நாங்கள் கதிர்காமம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வாசல்லே கடை வச்சுருக்கோம். கலர் கோலமா வச்சுருக்கோம். 2 வாரமாக நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. நேற்று மழையினால கொஞ்சம் மாவெல்லாம் நனைஞ்சிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வியாபாரமும் இல்லை. மழை வந்து கொஞ்சம் கெட்டுச்சு வியாபாரத்தை எல்லாத்தையும். மற்றபடி கொஞ்சம் எல்லாம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லா கலருமே படி வந்து 10 ரூபா தான் போடுறோம். எல்லாமே கலர் பிரைட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எங்ககிட்ட மொத்தமா ஒரு 40 கலர் கிட்ட இருக்கு. எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும், எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் நாங்க போட்டு தருவோம். கம்மியான விலையில கலர் கோலமா விற்பனை பண்றோம். நீங்க வந்து
எல்லா கலரும் 40-30 கலர் இருக்குது. 40 கலருங்க இருக்குது. ஹோல்சேல் ரேட்லேயே தரோம். கம்மியான விலை, நல்லா இருக்கும் கலர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. உதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை நடைபெற்றது. முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் பாண்டி, தருமபுரியைச் சேர்ந்த கேபிள் ஆபரேட்டர் கதிர் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொண்டமானத்தம் கிராம பஞ்சாயத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சமுதாய கழிப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் கிராம பஞ்சாயத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் தொண்டமானத்தம் கிராம பஞ்சாயத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலில் சமுதாய கழிப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் 2,99,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த விழாவில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் பிரகாஷ் மற்றும் கோவில் தலைவர் சத்தியமூர்த்தி, சிறப்பு அதிகாரி தணிகை மணி, மனோகரன், சக்தி முருகன், ஆசிரியர் குமரன், மாரியப்பன், ஏழுமலை, மணிகண்டன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை தியாகராஜன், கல்பனா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் மின்கம்பி விழுந்து மின்சாரம் தாக்கியதில் 3 நாய்கள் பரிதாபமாக உயிரிழந்தது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லம்போட் சரவணன் நகரில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் அங்கு சுற்றித் திரிந்த 3 தெருநாய்கள் அந்த பகுதியில் உள்ள வாய்க்காலில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தகவல் அறிந்ததன் பேரில் போலீசார் மற்றும் மின்சார ஊழியர்கள் அந்த பகுதிக்கு சென்று உயிரிழந்த நாய்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வாய்க்காலில் மின்கம்பி அறுந்து விழுந்து உள்ளதால் அதை அறியாமல் சென்ற 3 தெருநாய்கள் உயிரிழந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கம்பி தவறுதலாக அறுந்து விழுந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில்
தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவலி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தர் அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளையொட்டி பல்வேறு சமூக அமைப்பினர், பொதுமக்கள், இளைஞர்கள் சந்திரசேகரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளும், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் உதயகுமரன், ராஜி, வசந்த், ரங்கநாதன், வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலையில் அதிகப்படியான ஊழல். ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் பேட்டி. வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்பனை, 2 பேரை கைது செய்த போலீசார். புதுவையின் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை அதிபருக்காக சிபாரிசு செய்யும் சபாநாயகர் செல்வம். மத்திய நிதி அமைச்சரிடம் 100 கோடி ரூபாய் வங்கிக் கடன் கேட்டதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.